ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த ஒரு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணலான்னு டவுட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அவங்க ரிலீஸ் பண்ண டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம். இதுதான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற சோர்ஸாக ஸோ பெஸ்ட் ஒன்னாக இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு ஹைலைட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், டிஃபென்ஸ், எக்கனாமி, அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ஹைட்ஸ், இது மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக்ஸை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவிஷன் பற்றியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டின் முதல் இரவு வான் பூங்கா நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை அரியூர் சோலை காப்புக்காட்டில் 1 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. செகண்ட், உச்சநீதிமன்றம் நீதித்துறை ஊழல் குறித்து என்சிஆரின் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை அத்தியாயத்திற்கு முழுமையாக தடை விதித்தது. தேர்ட், சந்திரசேகர் ஆசாத் தியாகி தினம் பிப்ரவரி 27, 1931 பிரயாக்ராஜ் ஆல்பர்ட் பூங்காவில் தியாகம் செய்தார். நான்காவது, மத்திய கலால் தினம் பிப்ரவரி 24 சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சால்ட் ஆக்ட் 1944 நினைவாக அனுசரிக்கப்படுகிறது. 5, உலக அரசு சாரா நிறுவனங்கள் தினம் பிப்ரவரி 27. இதனுடைய தீம் என்னன்னா ரீஸ்டோரிங் டிக்னிட்டி த்ரூ இன்க்ளூஷன். 6, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. இதை சசி ராமன் எஃபெக்ட் 1928 கண்டுபிடிச்சிப்பாங்களே, அதுக்கு நினைவாக கொண்டாடுறோம். அடுத்து, அரிய நோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் அனுசரிக்கப்படுகிறது. ரயில்டெக் பாலிசி, ரயில்டெக் போர்ட்டல், இந்திய ரயில்வே புதுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கும் திட்டம். இஆர்சி சிஸ்டம், ரயில்வே கிளைம்ஸ் ட்ரைபுனல் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கல். குளோபல் மைண்ட் ஹெல்த் ரிப்போர்ட் 2025 சேப்பியன் லேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மனநல மதிப்பீடு MHQ மைண்ட் ஹெல்த் கோட்டம் மூலம் கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அப்ரைட் அவாய்டன்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபுட் இன்டேக் டிசார்டர், உடல் உருவ கவலை இல்லாமல் உணவு உட்கொள்ள குறையும் மன உணவு கோளாறு. நெக்ஸ்ட் ஒன், ஈஸ்ட் கோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார் 2026-27 பட்ஜெட்டில் அறிவிப்பு, துர்காப்பூர் முக்கிய தொழில்துறை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. லாஸ்ட் ஒன், ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் 1997 ஹாங்காங் சீனாவிற்கு ஒப்படைப்பு, 2020 ஹாங்காங் நேஷனல் செக்யூரிட்டி லா அமலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்த பாயிண்ட் சிம்பிளாக ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதாக சொல்லியிருக்கோம். டீட்டெயில்ஸ் அனலைஸ் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், நம்ம பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு எம்சிக்கும் சொல்லியிருப்போம், அதை எக்ஸாமும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஆஸ் யூஸ்வல் 1 MCQs, அப்புறம் அதை பார்த்துட்டு கிளியர் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which program allows தமிழ்நாடு டயஸ்போரா யூத் aged 18 to 13 to visit தமிழ்நாடு ஃபார் a cultural tour? 18 to 30 வயதுடைய வெளிநாட்டு தமிழ் இளைஞர்களுக்கான பண்பாட்டு சுற்றுலா திட்டம் எது? A, பிரவாசிய பாரதிய திட்டம். B, வேர்களை தேடி. C, தமிழ்நாடு பாரம்பரிய திட்டம். D, தமிழ்நாடு பண்பாடு பரிமாற்றம். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, தமிழ்நாடு வேர்களை தேடி. இது தமிழ்நாடு செய்திகள் கீழே வந்துச்சு. தலைப்பு, வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்கு கட்டுப்பாட்டு அறை கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்கா ஈரான் போர் சூழ்நிலையை தொடர்ந்து தமிழக அரசு டெல்லியில் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. மேற்கு ஆசியாவில் உள்ள நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் பாதுகாப்பாக இருப்பதற்கான இது ஒரு நடவடிக்கையாகும். இது யார் பொறுப்பேற்றுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் தமிழ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். உலக தமிழ் பரவல் தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 2026 தீம் என்னன்னா, தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம். வேர்களை தேடி 18 to 30 வெளிநாட்டு தமிழ் வாழ் இளைஞர்களுக்கான 2 வார பண்பாட்டு சுற்றுலா திட்டம். NRT வெல்ஃபேர் போர்ட் புகார் தீர்ப்பு, நலத்திட்டங்கள், NRT ஐடி கார்டு வழங்குதல் போன்ற ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின், த இன்கம் சீலிங் ஃபார் டிஜிட்டல் விண்டோஸ் இன் தமிழ்நாடு வாஸ் ரீசன்ட்லி இன்க்ரீஸ்ட் டு. தமிழ்நாட்டில் ஆதரவற்ற விதவைகளுக்கான வருமான வரம்பு எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? 6000 ரூபாய், 7000 ரூபாய், 8000 ரூபாய், 10000 ரூபாய். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 8000 ரூபாய். தமிழ்நாட்டு செய்திகள். தலைப்பு, ஆதரவற்ற விதவைகளுக்கான வருமான வரம்பு உயர்வு. தமிழ்நாடு அரசு ஆதரவற்ற விதவைகளின் மாத வருமான வருவாயை 4000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. உத்தரவு வெளியிட்டது யாருன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட் கீழ் ஆதரவற்ற விதவை வரையறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. லெவல் 10 சம்பள நிலை வரை நேரடி ஆட்சேர்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டில் அதில் 10% ஆதரவற்ற விதவைகளுக்கு டிஎன்பிசி மற்றும் TNUSRB தேர்வுகளில் விண்ணப்பிக்கும் பெண்களுக்கும் பயன்பெறலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which initiative aims to modernize courts using digital technology in India?
இந்திய நீதிமன்றங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் மேம்படுத்தும் திட்டம் எது? டிஜிட்டல் நீதி திட்டம், இ-கோர்ட்ஸ் திட்டம், நீதி டிஜிட்டல் திட்டம், ஸ்மார்ட் நீதித்துறை திட்டம். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, இ-கோர்ட்ஸ் திட்டம். அறிவியல் தொழில்நுட்பம் இந்த டாபிக் கீழே சட்ட அமைப்பில் செயற்கை நுண்ணறிவு இந்த தலைப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. இந்திய ஏஐ இம்பேக்ட் சம்மிட் வந்து நியூ டெல்லியில் நடைபெற்றது. ஏஐ சட்ட ஆய்வு, தீர்ப்பு பகுப்பாய்வு, ஆவண தயாரிப்பு ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இ-கோர்ட்ஸ் மிஷன் மோட் ப்ராஜெக்ட் நீதிமன்ற டிஜிட்டல் மாற்றம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பேஸ் 3 ஏஐ மூலம் வழக்கு மேலாண்மை மற்றும் தாமதத்தை வந்து குறைப்பதற்காகவும் ஏஐ மொழிபெயர்ப்பு தீர்ப்புகள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்போம். ரீசெண்டான நேற்று நியூஸில் அனலைஸ் பார்த்தோம்ல, இந்தியில் கான்ஸ்டியூஷனை வந்து தமிழ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதுவும் ஒரு ஏஐவும் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ சட்ட அமலாக்கம் இதில் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன், போஸ்டல் ஏஐ, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் எஃப்ஐஆர் இது மாதிரியெல்லாம் மாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நீதிமன்ற செயல்முறைன்னு எடுத்துக்கிட்டால் சான்று பகுப்பாய்வு மற்றும் சாட்சி ஆய்வுக்கும் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறாங்க. Nano Banana 2 is a AI tool launched by which company? Nano Banana 2 என்ற ஏஐ கருவியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள், ஓப்பன்ஏஐ. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, கூகுள். அறிவியல் தொழில்நுட்பம் கீழே கூகுள் நேனோ பனானா டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கூகுள் நிறுவனம் நேனோ பனானா ஏஐ இமேஜை கருவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜெமினி ஆப் மற்றும் ஏஐ மோடில் கிடைக்கிறது. ஃப்ளோ கூகுள் ஏஐ வீடியோ பிளாட்ஃபார்முடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஜெமினி பிளஸ் மாடல்ஸ் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இதனுடைய முக்கிய அம்சம் என்னென்னு எடுத்துக்கிட்டால் வேகமாக வந்து இமேஜ் கிரியேட் பண்ணும், மேம்பட்ட எடிட்டிங் ஸ்பீடும், துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, உயர் ரெசால்வேஷன் மற்றும் தெளிவான படங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. சிபிடிசி பேஸ்டு ஃபுட் சப்சிடி பைலட் வாஸ் லான்ச்டு விச் ரீஜியன்? அதாவது சிபிடிஎஸ்சி அடிப்படையிலான உணவு மானிய முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஏ கேரளா, பி புதுச்சேரி, சி தமிழ்நாடு, டி கர்நாடகா. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி புதுச்சேரி. இது வந்து ஸ்கீம்ஸ் திட்டங்கள் மற்றும் முயற்சிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. சிபிடிசி அடிப்படையிலான உணவு மானியம் பிஎம்ஜிகேஏஒய் அந்த ஸ்கீம்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் புதுச்சேரியிலேருந்து பைலட் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஜிகேஏஒய்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இது வந்து கோவிட் டைம் லாக்டவுன் இருந்துச்சுல அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம். இது வந்து பயனாளர்களுக்கு ஆர்பிஐ வழங்கும் சிபிடிசி வந்து டோக்கன்கள் கொடுக்கப்படும். சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. ரீசெண்டாக வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்குள்ள தான் டிஜிட்டல் வேலெட்டுகள் வந்து கிரெடிட் செய்யப்படும். ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வணிகங்கள் மூலம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இணைப்பு அமைப்புகள் யாருன்னா புதுச்சேரி கவர்மெண்ட், ஆர்பிஐ, பிஎம்எம்எஸ், கனரா பேங்க் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீம். இதனுடைய நோக்கம் என்னென்னா வெளிப்படைத்தன்மை, செயல்திறன், குறிவைத்த மானிய விநியோகத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். Next question. HPV vaccine used in program protects mainly against which virus types linked to cervical cancer? cervical கேன்சருக்கு காரணமாக எந்த HPV வகைகளுக்கு எதிராக தடுப்பூசி பாதுகாப்பு வழங்குகிறது? 6-11, 16-18, 31-33, 45-52. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி 16-18. இதுவும் வந்து திட்டங்கள் முயற்சிக்கல. ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் வந்து நியூஸில் வந்துச்சு, அதை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நாடு முழுவதும் ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க எங்கன்னா அஜ்மீரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் எய்ம் பண்ணியிருக்காங்கன்னா 14 இயர்ஸ் வந்து பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தான் வந்து தடுப்பூசி போட போகிறாங்க. ஆண்டுதோறும் வந்து கிட்டத்தட்ட 1.15 கோடி பெண்களுக்கு தடுப்பூசி போட பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இலவச தடுப்பூசி தான். அரசு சுகாதார மையங்களில் வந்து அதாவது ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திரிஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் வந்து ஊசி கிடைக்கும். செர்விகல் கேன்சர் இந்திய பெண்களில் 2வது அதிகமாக காணப்படும் புற்றுநோய்கள் இது ஒன்று. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1.2 லட்சம் புதிய நோயாளிகள் வந்து இந்த டிசீஸ் வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ரீசெண்டாக வந்து என்ன வேக்சின் சொன்னோம்ல அது பேர் என்னென்னா கார்டேசியல் கோடலின் வேக்சின். இது வந்து 16-18 வந்து பாதுகாக்கும். இந்தியா வந்து 160+ நாடுகளோட தேசிய தடுப்பூசி திட்டத்தில் சேர்ந்திருக்கு. The Jeevan Gaurav Samman at National Arogya Fair 2026 was awarded to நேஷனல் ஆரோக்கிய ஃபேர் 2026 ஜீவன் காரிய சம்மான் பெற்றவர் யார்? ராம்தாஸ் அவ்தார், தேவேந்திர திரிகுணா, பிஎம் வாரியர், ராகேஷ் சர்மா. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தேவேந்திர திரிகுங்கா.
இது வந்து அவார்ட்ஸ் விருதுகள் கீழே வந்தது. அந்த தலைப்பு என்னென்னா ஆர்ஏவி அச்சீவர்ஸ் நேஷ்னல் ஆரோக்கிய ஃபேர் 2026. இது வந்து எங்கள் ஈவெண்ட்னா நேஷ்னல் ஆரோக்கிய ஃபேர் சியோகன் அந்த இடத்துல நடந்துச்சு. யார் வந்து ஏற்பாடு பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் அகில பாரதி ஆயுர்வேத் மகாசம்மேளன். ராஷ்ட்ரிய ஆயுர்வேத் வித்யாபத் இது வந்து 1988 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதன் நோக்கம் என்னென்னா ஆயுர்வேத அறிவை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் ஆகும். இந்த ஈவெண்ட்டில் வந்து முக்கியமான விருதுகள் என்னென்னா ஜீவன் கௌரவ சம்மான் தேவேந்திர திரையங்கா, ஆயுர்வேத கௌரவ சம்மான் அது வந்து யார் யார் ரிசீவ் பண்ணாங்கன்னா ராகேஷ் அமர்நாத் சர்மா, வாரியர், ராம்தாஸ் அவேத், மனிஷா கோத்தையார், ஆயுதோஷ் குப்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஎன்எஸ் தரங்கிணி இஸ் கிளாசிஃபைடு விச் டைப் ஆஃப் வெசல்? ஐஎன்எஸ் தரங்கிணி எந்த வகை கப்பல்? ஏர்கிராஃப்ட் காரியர், டெஸ்ட்ராயர், 3 மாஸ்டர் பார்பிக்யூ, சப்மரைன். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3 மாஸ்டர் பார்பிக்யூ. இது வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு தலைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஐஎன்எஸ் தரங்கிணி வந்து இலங்கைக்கு பயணம் போகிறது ரிலவெண்ட் ஆச்சு. இந்திய கடற்பயிற்சி கப்பல் ஐஎன்எஸ் தரங்கிணி ட்ரெனோமோல் வந்து ரீச் ஆச்சு. மேரிடைம் அவுட்ரீச் ப்ரோக்ராம் பிரிட்ஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா கமாண்டர் நிதின் கஜி அவர் தான் ஏட் பண்ணார். ஐஎன்எஸ் தரங்கிணி வந்து இந்திய கப்பற்படையில் முதல் செயல் ட்ரைனிங் ஷிப். இது வந்து ப்ரீமியர்ஸில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மாடா கப்பல் 3 மாஸ்டர்ட் பார்பிக்யூ 2004 வந்து உலக சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. விசாகப்பட்டினம் இன்டர்நேஷனல் ஃப்ரீட் ஈவெண்ட் பயணமும் தொடர்ந்துட்டு இருக்கு. விச் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஏஇ வாஸ் சைன்ட் இன் 2022? 2022 இந்தியா யூஏஇ இடையான கையெழுத்தான ஒப்பந்தம் எது? சிஇபிஏ, சிஇடிஏ, இசிடிஏ, டிஇபிஏ. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சிஇபிஏ. இது வந்து எக்கனாமிக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த டாப்பிக்கில் வந்துச்சு. இந்தியா தற்போது உலக வர்த்தகத்தின் 2/3 பகுதியுடன் ப்ரிஃபரண்டல் ட்ரேட் அக்சஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. 38 உயர்ந்த வருமான நாடுகளின் வர்த்தக ஒப்பந்தங்களும் இந்தியா சைன் பண்ணியிருக்கு. இது வந்து என்னென்ன வகை அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் இசிடிஏ அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், டிஇபிஏ ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், சிபிஏ ஆர் சிஇசிஏ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அக்ரிமெண்ட்ஸ், சிஇடிஏ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தியா ரீசெண்டாக சைன் பண்ண அக்ரிமெண்ட் என்னென்னு பார்க்கலாமா? யுஏஇ கூட சிஇபிஏ 2022, ஆஸ்திரேலியா கூட இசிடிஏ 2022, இஎஃப்டிஏ கூட டிஇபிஏ அக்ரிமெண்ட் 2024, யூகே கூட சிஇடிஏ 2025, ஓமன் கூட வந்து சிஇபிஏ அக்ரிமெண்ட் 2025, ரீசெண்டாக யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 2026 சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who chairs the high level committee reviewing the டிஜிலாக்கர் framework? டிஜிலாக்கர் விதிமுறை ஆய்வுக்குழுவின் தலைவர் யார்? அஜய் சுவாமி, நந்தன் நீலகேனி, ராஜீவ் சந்திரசேகர், சாம் பிட்ரோடோ. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ அஜய் சவானி. பொருளாதாரம் டிஜிட்டல் கவர்னன்ஸ்கில் வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க. டிஜிலாக்கர் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் டிஜிலாக்கர் விதிமுறை ஆய்வுக்கான உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அதனுடைய ஹெட் யாருன்னா அஜய் சாவானி. அவர் வந்து ஃபார்மர் செக்ரட்டரி வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எய்ம் என்னென்னா டிஜிலாக்கர் ரூல்ஸை வந்து புதுப்பிக்கணும், தொழில்நுட்பம் மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஒத்துழைப்பு பார்க்கறதுக்கும் எதிர்கால திட்டங்கள் என்டிட்டி லாக்கர், டிஜிலாக்கர் ஈகோசிஸ்டம் விரிவாக்கம், டிஜிலாக்கர் கமர்ஷியலைசேஷன், லோக்கல் பாதுகாப்பான மற்றும் எதிர்காலத்தில் தயாரான டிஜிட்டல் ஆவண அமைப்பை மேற்கொள்வது தான். கொஸ்டின், அரவிந்த் கேசி வாஸ் அப்பாயிண்டட் சீஃப் பீப்புள் ஆஃபீஸர் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? கூகுள், ஓப்பன்ஏஐ, மெட்டா, மைக்ரோசாஃப்ட். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ஓப்பன்ஏஐ. நியமனம் அப்பாயின்மெண்ட் அந்த டாப்பிக்கில் வந்து நியூஸ் வந்துச்சு. இந்தியா மின்சாலையை சார்ந்த நிர்வாகி அரவிந்த் கேசி வந்து ஓப்பன்ஏஐ சீஃப் பீப்புள் ஆஃபீஸராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணாருன்னா ஜூலியா லீஃபரா அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய பொறுப்பு என்னென்னா ஹையரிங், எம்ப்ளாய்மெண்ட், ஆன்போர்டிங், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், இன்டர்னல் ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பார்த்துப்பார். இதில் வந்து ரோப்ளக்ஸ் சீஃப் பீப்புள் அண்ட் சிஸ்டம் ஆஃபீஸர், கூகுள், குவாண்டம் டெக்னாலஜி, மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. Next question, Vayu Shakti exercise conducted by which force? Navy, Army, Air Force, Coast Guard. Correct answer என்ன? Option C, Indian Air Force. இது வந்து டிஃபென்ஸ் அந்த டாபிக்ல வந்துச்சு. வாயு சக்தி எக்ஸசைஸ் இந்திய விமானப்படை வந்து போக்ராம் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகில் வந்து இது வந்து நடத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. HAL பிரசாத் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் வந்து பறந்து இது வந்து டெமோ காட்டியிருக்காங்க. பிரசாந்த் இது வந்து என்னென்னா இந்தியாவின் முதல் இண்டிஜினஸ் காம்பேட் ஹெலிகாப்டர். இது வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா
இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். டெசர்ட் மற்றும் ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷனுக்கு இந்த ஹெலிகாப்டர் வந்து திறன் மிக்கதாக இருக்கும். டூரண்ட் லைன் செப்பரேட் விச் ஆஃப் தி டூ ஃபாலோவிங் கண்ட்ரிஸ்? டூரண்ட் லைன் எந்த 2 நாடுகளை பிரிக்கிறது? ஏ இந்தியா பாகிஸ்தான், பி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், சி ஈரான் பாகிஸ்தான், டி சைனா ஆப்கானிஸ்தான். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான். இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டாப்பிக்கில் ஒன்றா இருந்துச்சு. டூரண்ட் லைன் இது வந்து 1893 அந்த ஒப்பந்தம் அந்த இயரில் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. பிரிட்டிஷ் டிப்ளமேட் மார்டம் டூரண்ட் அண்ட் ஆப்கான் அமீர் அப்துல் ரஹ்மான் கான் இவங்க 2 பேர் தான் அந்த டீல் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. 2640 கிலோமீட்டரில் வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அது வந்து லைன் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பழங்குடி பிராந்தியங்களை வந்து இது வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஆப்கானிஸ்தான் முழுமையாக சர்வதேச எல்லை என இதை ஏற்கவில்லை. இது வந்து பிரிட்டிஷ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் இது வந்து இன்டர்நேஷனல் லைன்னு ஆப்கானிஸ்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இதனால் வந்து இப்போ வந்து என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா எல்லைகளில் பதற்றம், ஃபென்சிங் வாதம், கிராஸ் பார்டர் மிலிட்டன்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கண்டினியூவாக இந்த ஏரியாவில் போயிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட், the most favored nation principle is key rule under which organization? MFN கொள்கை எந்த சர்வதேச அமைப்பின் முக்கிய விதியாகும்? A IMF, B WTO, C World Bank, D UNCTAD. சர்வதேச பொருளாதாரம் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ் இந்தியா யூரோப்பியன் யூனியன் வந்து டீல் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு கிரவுண்ட் வந்திருக்கு. இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ டேட் அக்ரிமெண்ட் அமலுக்கு வந்த பின் 5 ஆண்டுகளில் MFN ஸ்டேட்டஸ் வந்து ரீச் பண்ணுவாங்க. WTO வந்து நான் டிஸ்கிரிமினேஷன் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து சட்ட அடிப்படையில் இந்த டீலை வந்து இது பண்ணால் GATT ஆர்டிகல் 1 வந்து கூட்ஸும், GATS ஆர்டிகல் 2 வந்து சர்வீசஸும், ட்ரிப்ஸ் ஆர்டிகல் 4 இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய முக்கிய நோக்கம் பர்பஸ் என்னென்னா சமநிலை வர்த்தகம், வெளிப்படைத்தன்மை, உலக வர்த்தக முன்னேறிப்பு வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.